ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் 3ஆம் தேதி வந்து ரிவைஸ்டு டென்டேட்டிவ் ஷெட்யூல் விட்டிருந்தாங்க சிபிடிக்கு. ஓகேங்களா? அதாவது என்னென்ன கேட்டகரினா கான்ஸ்டபிள், ஏஎல்பி, ஜேஇ இந்த 3 கேட்டகரியும் சொல்லியிருந்தாங்க. கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 மார்ச்சோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஎல்பிக்கு தான் 19 மார்ச், 20 மார்ச் 2025 சொல்லிட்டு இந்த 2 நாள் நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஜேஇக்கு வந்து சிபிடி 2 வந்து விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போது ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எக்ஸாம் ஷெடியூல் விடுறப்போ டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் நடந்து முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு டென்டேட்டிவ் தான். அது எப்போ வேணாலும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க விடுற ஒவ்வொரு ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அப்படின்ற அந்த வேர்டு மட்டும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அந்த ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 19 மார்ச் 20 மார்ச் நடக்க வேண்டிய இந்த எக்ஸாம் வந்து ஏஎல்பி சிபிடி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அதாவது ரீஷெடியூல் பண்ண போகிறாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா 19 மார்ச் அன்றைக்கி, ஓகேங்களா, அதாவது நேற்று, சரிங்களா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க எக்ஸாம் வந்து. 19 மார்ச் நடக்க வேண்டிய ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இந்த 2 ஷிஃப்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலே பண்ணிட்டாங்க. ஏன்னா டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி சைட்லேருந்து நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான இந்த ரீஷெடியூல், ஓகேங்களா, சென்டர்ஸ் வந்து எங்கே நடக்கும், அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும், எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீஷெடியூல் வந்து நாங்கள் விரைவாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அப்பப்போ அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சேமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 மார்ச், ஓகேங்களா, அந்த டேட்டுக்குமே வந்து ஒரு ஷெடியூல் விட்டுருந்தாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கான சிபிடி 2 ஷிஃப்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்ச் 2025 நடக்க வேண்டியது. அது வந்து நாங்கள் ரீஷெடியூல் பண்ண போகிறோம். எக்ஸாம் சென்டரும் ரீஷெடியூல் ஆகும். ஸோ இதுக்கான ரீஷெடியூல் அந்த நோட்டீஸ் வந்து ஷார்ட்லி நாங்கள் வந்து விரைவாக அறிவிப்போம். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபர்தராக செக் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 நோட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி வெர்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது சொன்னது ஓகே தான், தவறு இல்லை. ஆனால் இது சொன்ன அந்த நேரம், அந்த டைமிங், அந்த டேட் தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அறிவிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் 19ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. ஆனால் அவங்க அறிவிச்சது 19ஆம் தேதி அன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. 19 மார்ச் 2025 அன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இந்த எக்ஸாம் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவல் வர மாதிரி இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போகிற வரைக்குமே எக்ஸாம் சென்டர்லாம் அப்படி தான் போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? 1 டே இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி 1 டே 2 டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு கேண்டிடேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்குன்னே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற கேண்டிடேட் கூட இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 7 நாள் 10 நாள் அந்த மாதிரி கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கேண்டிடேட் வந்து போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க அரேஞ்ச்மெண்ட் பார்க்கணும். ஸோ டைமிங் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து அன்னைக்கு சொன்னது தான் இது பெரிய வருத்தமாக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு கேண்டிடேட் வந்து எவ்வளோ அவங்களுக்கு அலைச்சல் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளோ மணி செலவாயிருந்திருக்கும், மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். இதை கவர்மெண்ட் வந்து ஸோ ப்ரீ பிளான்ட் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி சொன்னது தான் ஸோ பெரிய கஷ்டமே. ஸோ எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, மனசை தளர விடாதீங்க. உங்கள் கான்சன்ட்ரேட், அதாவது உங்கள் ப்ரிப்பரேஷன் அந்த இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ விரைவாக நம்ம வந்து இந்த ரீஷெட்யூல் டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் ஜேஇக்கு வந்து இன்னும் அறிவிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ஏஎல்பிக்கு வந்து முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஜேஇக்கும் வந்து அறிவிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஏஎல்பிக்கு வந்து ரீஷெட்யூல் டேட் விட்டாங்கன்னா நம்ம வந்து உடனடியாக நம்ம வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அந்த ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.